1957 நவம்பர் 26 என்பது கொண்டாட்டத்திற்குரிய தினமாக அல்ல, மிகுந்த கொந்தளிப்பான ஒரு நாளாக இருந்தது. அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை நகலெடுத்து அதனை தீயிட்டு கொளுத்துகின்ற போராட்டத்தை தந்தை பெரியார் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தில் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பெரியாரினுடைய தொண்டர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் சிறைக்கு சென்றார்கள். பலர் தங்களுடைய உயிரை உடைமையை என்று பல இழப்புகளை சந்தித்து அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் கேட்கின்ற கோஷம், ஏன் நாமே எழுப்புகின்ற ஒரு முக்கியமான முழக்கம் என்னவென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முழக்கம். சமூக வலைதளத்துல புதிதாக வந்தவர்கள் 2011க்கு பிறகு அரசியலை தொடங்குபவர்கள், இந்திய வரலாறு என்பதை 2011க்கு பிறகு, 2011க்கு முன், 2011க்கு பின் என்று இரண்டாக பிரித்து சிலர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது குழப்பமாக இருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதா எரிப்பதா என்று.